இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை ஏஎஸ் ராகவன் அவர்கள் எழுதிய பின்னணி அப்படிங்கிற கதை. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம், கதையை பார்க்கலாம். இந்த நிகழ்வுகள்லாம் நடந்து பல வருஷங்கள் ஆயிட்டு, ஆனால் கூட எல்லாமே இதோ என் கண் முன்னால் நடக்கிற மாதிரியே இருக்குது. அந்த காட்டு முள்வேலிக்கும் கீழ்ப்பக்கத்தில் ஓணம் தலை மாதிரி ஒரு பாறை, அதுக்கு மேல்புறம் இந்த எட்டேரிக்கு தெற்கால பொம்மை கவுண்டன் காட்டு ஓரமாக கவுண்டர் கண்களை தேய்ச்சிக்கிட்டு போகிறாரு. மங்கலாம் நிலவொளி, அது அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே அந்த இட்டேரி வளைவில் காற்று வந்து காதில் மோதுறது, ஏதோ காதில் கிசு கிசுன்னு செய்தி சொல்கிற மாதிரியே இருக்குது. சச்சா, இந்த பாதையில் நாம் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு கவுண்டர் நினச்சிக்கிட்டு போகிறாரு. சமயத்தில் இப்படி தான் நிதானம் தவறி போகுது. நல்ல நல்ல பாதையெல்லாம் இருக்கும்போது இந்த இட்டேரி முள், கல், கோணல், மாணல், இந்த பாதை வழியாக அவர் வந்திருக்கவே கூடாது. குறுக்கு பாதையாக இருந்தாலும் போனால் போயிட்டு போகுதுன்னா அது வந்திருக்கலாம். ஆனால் அதுவும் கிடையாது. இந்த பாதையும் ரொம்ப சுற்றுற பாதை தான். இப்படியே போய் கலியபெருமாள் ஏரி கரையோடு நடந்து முதலையார் கொள்ளையில் குறுக்க போய் அங்கே அந்த சனியன் பிடிச்ச நாய் மட்டும் காலை பிடுங்காமல் இருந்திருக்கணும். மெயின் ரோட்டுக்கு வந்ததும் அடியை பிடிடா பாரதப்பட்டா அப்படின்னுட்டு கிழக்க நடக்கணும். இது எல்லாமே வம்ப விலைக்கு வாங்குகிற சங்கதி தான். ஆனால் ஏன் இந்த பாதை வழியாக அவர் வந்தார் தெரியுமா? இப்போ நினச்சி என்ன பயன்? ஆனால் அவர் ஏன் வந்தார் அப்படின்னா, கரூர்லேருந்து அவர் புறப்பட்டார் 8:30 மணி. கடைசி பஸ்ஸு. வழியெல்லாம் அந்த பஸ்ஸு ஒரே ரிப்பேர் தான், நக்கார் பண்ணிக்கிட்டே வந்தது. டிரைவரும் புது டிரைவரான். வண்டி வந்து ரொம்ப பழைய வண்டி. ஒன்றைப்பொடி எண்ணெய்ப்பொடி அப்படின்னு இந்த வெள்ளியனை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோடனே பஸ்ஸு நின்று போச்சு. அதுக்கு மேலே போகாதுங்கிற நிலமை வந்துட்டு நட்ட நடுவழியில் இறக்கி விட்டுட்டாங்க. வெள்ளியனை போகணுன்னா 4 கல் தொலைவு போகணும். கவுண்டரோட மைத்துனன் அங்கே ஒரு மண்டி கடை வச்சுருக்காரு. அரவ மிஷினு எல்லாமே இருக்குது தான். போனால் ராஜ உபச்சாரம் பண்ணுவான். ஆனால் அதே 4 கல் இந்த பக்கம் கிழக்க நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் நடக்க ஆரம்பித்தார். நல்லா நிலா வெளிச்சம், மழை வேற பேஞ்சிருந்தது. இப்படியே ஊருக்கு போயிடலான்னு அவருக்கு தோணுனதுனால நடக்க ஆரம்பித்தார். போய்கிட்டே இருக்கார். ஆனால் போகும்போது அவருக்கு நல்ல பயங்கரமாக பாட்டு பாடணும்னு ஆசை. பக்கத்தில் யாரும் இல்லையா அவரோட குரலை பற்றி விமர்சிக்கிறதுக்கு. அதனால் காட்டு கத்தல் கத்திக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி முரட்டு செருப்பை ஒன்றை போட்டுக்கிட்டு அந்த ஓசை நயத்தோட பாட்டு பாடிக்கிட்டே போகிறவர் வழி தடுமாறி போய் எட்டேரி பக்கத்துக்கு வந்துட்டார். அவர், என் சாமி, என்ன என் மூளை பிசக்கி போச்சா என்ன? இந்த பாழா போன காட்டு வழியில் காலை வைப்பனா இல்லாட்டி இன்றைக்கி என்ன அமாவாசையோ அப்படின்னு அவர் நினச்சிட்டு, அட நிலா இருக்குல்ல, புத்தி இப்படி இருக்குது, அமாவாசைக்கு இன்னும் 5 நாள் இருக்குது, இப்படியெல்லாம் யோசிக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் தன்னைத்தானே கோச்சிக்கிட்டு நடக்கிறாரு. ஏன்னா இந்த அமாவாசை சமயத்தில் இந்த இட்டேரி பாதையில் சங்கிலி கருப்பு நடமாடும்னு சொல்லுவாங்களாம். அதனால தான் நல்ல காலம் அமாவாசை இல்லை, இருந்திருந்ததுன்னா சங்கிலி கருப்பு இல்லை நடமாடும் அப்படின்னு நினச்சோடனே அவருக்கு கொஞ்சம் பயம்தான். கொஞ்சம் தளர்ந்து போச்சு. அப்படியே பேசிக்கிட்டே நடக்கிறாரு தனக்கு தானே, முறக்குன்னு செருப்பு சத்தம் வேற. அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்க்குறாரு, அதே இடத்துக்கு வந்துட்டார். இந்த ஓணாம்பாறை இருந்த இடத்துக்கே வந்துட்டார். எங்கேருந்து போனாரோ அங்கேயே வந்து சேர்ந்துட்டார். அந்த ஓணானோட தலைப்பாறை இருக்குது பாருங்க, அது மெதுவாக அசைகிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சுது. கீழே ஒரு உருவம் இருக்கிற மாதிரி வேற இருந்தது. அது அவர் அப்படியே உத்து பார்க்குற மாதிரி வேற தெரிஞ்சது. ராக்காய புருஷா, நீயா அப்படின்னு சத்தம் போட்டு கத்துனாரு. ஆமாம், அவன்தான்.
கருப்பு கோட்டு, கழுத்தை சுற்றி மாலையாக மேல் துண்டு. இந்த மாதிரி வேறு யாரும் இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. பார்த்தா கங்காணி மாலை மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேயே சிலோன்லேருந்து வந்தவன் தான் அந்த ராக்காயி புருஷன். கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு ஊருக்கு திரும்பி வந்து கோட்டு போட்டுக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு அப்படியே மணக்க மணக்க ஊரெல்லாம் சுற்றி வந்தான். கவுண்டருக்கு அப்படியே ரத்தமே உறைஞ்சி போன மாதிரி ஆயிட்டு. காற்று வேற வேகமாக கோபமாக உருமுறை மாதிரி வீசுது. சாமி, உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன் சாமி, என்னை விட்டுடு. தெரியாதனமா எப்போவோ செஞ்சதுக்கு இப்போ பழி தீர்த்துக்காத, இது நியாயமா அப்படின்னு அவரோட மனசு அழுவுது. இப்போ அந்த உருவம் என்ன பண்ணுது, கையை அப்படியே தூக்கி மேலே, பேசாத வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு ஜாடை தெரியுது. என்னையா கூப்பிடுற அப்படின்னு அவர் குழறிக்கிட்டே கத்துனோடனே கை மேலே தூக்கி ஆடுது. ஓடிடலாமான்னு ஒரு செகண்டு யோசிச்சாரு. ஆனால் ஓட முடியல. கால் ரெண்டும் இரும்பு தூண் மாதிரி கனத்து போய் அப்படியே நிற்கிது. கண் முன்னால் ராக்காய் புருஷனோட ஆவி உட்காந்துருக்கு. என்ன ஓட்டம் ஓடுனாலும் அந்த ஆவி உடனே பிடிச்சிக்குமே, எல்லாம் காற்று தானே, இன்னைக்கு கதை முடிஞ்சே போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே முள் வேலியே ஒரு எகிரிச்சு. எகிரி அந்த முள் வேலி ஒரு ஆட்டம் ஆடிச்சு பாருங்க. கவுண்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே திகைச்சு போயிட்டாரு. நாம் செஞ்ச பாவமெல்லாம் ஒன்றா சேர்ந்து பழிதீக்க போகிற நேரம் வந்துட்டது போல இருக்கு. ஐயோ, எல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருக்கே. ராக்காய் புருஷனை அவனோட பணத்தை அபகரிக்கிறதுக்காக இதே இட்டேரியில் கொண்டு வந்து கொன்று போட்டது ஊராருக்கு இலமறைவு காய்மறைவாக தெரிஞ்சு இப்போது மறந்துட்டாங்க அப்படின்னா கூட அது பாவம் தானே. உடனே அவர், ராக்காய் புருஷா, என்னை மன்னிச்சிடு, நம்பின உன்னை நான் மோசம் பண்ணிட்டேன், என்னோட பேராசையால் புத்தி கெட்டு போய் உன் மடியில் இருந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு அவரோட குரல் நெஞ்சு புலம்புது. கண்ணில் கண்ணீர் வழியுது. அழுகுறாரு. என்னை ஒன்றும் பண்ணிடாத நீ, நான் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரு மகளை வளர்த்தேன். அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுருக்கேன். அதை முடிச்சுட்டு நானே வந்துடுறேன். நீ எனக்கு தவணை கொடு. நான் அந்த மலை மேலே இருக்கிற சாமி மேலே சத்தியம் பண்ணுறேன். நான் ஒரு நாளும் சத்தியத்தை மீற மாட்டேன். அது பொல்லாத சாமி, சத்தியத்தை மீறினா விடாது, எங்கள் குல தெய்வம், என்னை நம்பு ராக்காய் புருஷா அப்படின்னெல்லாம் அவர் மனசு ஒரே ஓலம் போட்டு கத்துது. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பக்கத்தில் எந்த சத்தமும் இல்லை. இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா, பொம்மை கவுண்டன் காட்டு பக்கத்துலேருந்து ஒரு நாய் குறைக்கிற சத்தம். அமைதியான அந்த நிசப்தத்தில் அந்த சத்தம் காதில் அப்படி பாஞ்ச உடனே இவருக்கு, நாய்களுக்கு தானே காற்று நடமாட்டம்லாம் கண்ணில் படும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு வந்த உடனே கொஞ்சம் நஞ்சம் இருந்த ஒரு இதுவும் போய் இன்னும் ஒரு கலக்கத்துக்கு வந்துட்டார் அவர். பொம்மை கவுண்டன் காட்டு நாய் இறக்க வேகமாக ஓடி வந்து அந்த வேலி ஓரமாக போச்சு. இந்த கவுண்டர் என்ன பண்ணுது அந்த நாய் அப்படின்னு அப்படியே கவனித்து பார்த்தாரு. அது என்ன பண்ணுச்சு, பின்னங்காலால் மண்ணை ஒரு கொதறி உருமி பாஞ்சு அப்படியே அந்த வேலியோடையே போய் அந்த ஓணாம்பாறையின் அருகில் நின்று நாக்க நீட்டுச்சு. மூச்சு வாங்குது அதுக்கு. ராக்காயி புருஷன் அதை கையை அந்த நாயோட கழுத்தை தொட அப்படி கையை நீட்டுறான். கவுண்டர் அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரே பயம். பொம்மை கவுண்டன் காட்டு நாய்க்கு அது பிடிக்கல. லொல்னு ஒரு குறைச்சிக்கிட்டு ராக்காய் புருஷன் மேலே பாஞ்சுது. கவுண்டருக்கு ஒரே தகைப்பு. நாய்க்கு அவ்வளோ தைரியம்? ஐயோ,
சத்தியமாக சொன்னோம்னா நாய் ஜென்மமே மேலே போல இருக்கே. அடுத்த கணம் நாய் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த ராக்காய் புருஷனை அலாக்கா தூக்கிக்கிட்டு வேலிக்கால் ஓரமாகவே ஓடி போயிடுச்சு. கவுண்டருக்கு முதல்ல ஒன்றுமே புரியல. அப்புறம்தான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த காட்டு முள்வேலிக்கு கீழே இருந்தது ராக்காய் புருஷன் இல்லை, ஒரு கிழிஞ்சு போன பழைய கந்தல் வேட்டி. இந்த நிலா வெளிச்சத்தில் இருட்டில் ராக்காய் புருஷன் மாதிரி அந்த தோற்றம் இருந்தது தான் இந்த கவுண்டரை இந்த பாடுபடுத்திடுச்சு. அதானே கேட்டேன் அப்படின்னு பழைய பலமெல்லாம் திரும்பி வந்து செத்தவனாவது திரும்பி வர்றதாவது. எனக்கு தான் மூளை மழுங்கி போச்சு. என் சாமி, நான் என்ன நினப்பெல்லாம் நினச்சிட்டேன். அதுக்குள்ளே நல்ல வேலை சுதாரிச்சிட்டேன். சிச்சி, கெட்ட கனவு விட்டு தள்ளு அப்படின்னு அவர் நடக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் திருப்பியும் அவருக்கு பாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டுது. பாடிக்கிட்டே வந்துட்டார். அடுத்த வாரம் அவர் பொண்ணு ராசாத்திக்கு கல்யாணம். இந்த வெள்ளி இணையில் அவரோட மச்சனை இருக்கானே, அவரோட மகனுக்கு தான் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. அவன் பட்டணத்தில் தான் வேலை பார்க்குறான். 300 400 சம்பளம் எவ்வளோவா இருந்தால் என்ன? அவருக்கும் ஒரே பையன், எனக்கும் ஒரே பொண்ணு. 2 சொத்தும் ஒன்று சேர்ந்ததுன்னா ராஜா மாதிரி வளர்ந்துட்டு போயிடலாமே. என்னோடய மச்சனை கொஞ்சம் கெட்டிக்காரன்தான். அவன் வந்து நல்ல பேர் தான், பெட்டி கடையை தவிர எல்லாம் நல்ல வியாபாரம், அவனுக்கு நல்ல சம்பாத்தியம். ராக்காய் புருஷனோட பணத்தை வச்சு கவுண்டரும் நல்லா சம்பாரித்து சேர்த்துட்டாரு. அந்த காலத்தில் அது பூனைக்கு சமானமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி யானை அளவு அந்த ராக்காய் புருஷனோட பணம் பெருத்து போச்சு. பணம் யாருக்கு சொந்தம்? யார் ஆள்றானோ அவனுக்கு தானே பணம் சொந்தம். ராக்காய் புருஷனுக்கு என்ன தெரியும்? சொரணை கட்ட பையன். நல்லா கோட்டை மாட்டிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு மாடியில் பணம் இருக்குங்கிற தைரியத்தில் நடப்பான். அவனுக்கு என்ன தொழில் பண்ண தெரியுமா? பணம் சேர்க்க தெரியுமா? இந்த உலகத்தில் வலுத்தவன் எசமா, நோஞ்சான் அடிமை. இந்த சட்டமே காலங்காலமாக இப்படி தானே இருக்குது அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு நியாயம் பேசிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தார். அதில் இன்னொரு பெருமை அவருக்கு. தெய்வமே சாட்சியாக நின்று தான். ஆமாம், தெய்வம் ஒத்துக்கிட்டதுனால தானே நாயை அனுப்பி வச்சு இவரோட பயத்தை அது வந்து மாற்றி இருக்குது. இல்லைன்னா ராக்காய் புருஷனை நினச்சி அவர் எவ்வளோ பயந்தார். அப்போது கடவுளே அவரோட கூட இருக்கிற மாதிரி, கவுண்டரோட இருக்கிற மாதிரி அவருக்கு இப்போ ஒரு தைரியம் வந்துட்டுது. வேலையாக கோயிலில் போய் ஒரு தேங்காயை உடைக்கணும். தெய்வ பலம் மனுஷனுக்கு ரொம்ப அவசியம்ப்பா அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு 100 காய் உடைக்கிறேன்னு சொன்னார் பார்த்திங்களா ஆரம்பத்தில். இப்போ ஒரு காயாக உடைக்கிறேன்னு சொல்கிறதுல, தெய்வத்தை கூட ஏமாத்துறதுல அவர் மாதிரி ஒரு கெட்டிக்காரன் உலகத்திலேயே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதோ ஊர் வந்துட்டு ராசாத்தி கேட்கும், ஏன்பா ஒரு கடுதாசி கூட போடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு கேட்க போகுது. அதுக்கு அப்பான்னா ரொம்ப உசுறு. அவள் அம்மா பிறந்தவுடனேயே பிறந்தவுடனே ராசாத்தி பிறந்தவுடனே செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு செஞ்சேன். நான் பண்ண அநியாயம் நியாயமெல்லாம் அந்த பொண்ணுக்கு புரியாது. அப்புறம் அணி பொண்ணு அது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே ஊர் போய் சேர்றாரு. முதலியார் வீட்டு நாய் தலையை அப்படியே நிமித்தி லொல்லுன்னு ஒரு குறைச்சிட்டு அப்படியே கவுண்டரை ஒரு விரட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி கவுண்டர் அது ஒன்றும் விரட்டலை, அது பேசாமல் இருந்துட்டுது. இவர் என்ன பண்ணார், எப்போவுமே எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தாருன்னா வரும்போதே கையில் பிஸ்கட் வாங்கிட்டு வருவார் அந்த ராசாத்திக்காக. அவர் இந்த முதலியார் வீட்டு நாய்ங்க உள்ளுன்னு குலைக்க ஆரம்பித்தோடனே தன்னோட கைப்பையிலேருந்து ஒரு பிஸ்கட்டு பொட்டலத்துலேருந்து ஒரு பிஸ்கட்டை எடுத்து போட்டுட்டார். போட்ட உடனே அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரே பாய்ச்சலாக பாய்ஞ்சி பாக்கெட்டே பிடுங்கிட்டு போயிட்டு. கவுண்டருக்கு எரிச்சல் கோபம். திரும்பி நாயை பார்த்தா நாய் அவரை முறைக்குது. கவுண்டர் பார்த்தாரு, சரிப்போ பிஸ்கட்டு தான் போடணுமே தவிர பிஸ்கட்டு பொட்டலத்தை அந்த நாய் கண்ணிலெல்லாம் காட்டவே கூடாது. அதை தான் இந்த புத்திமதி தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னுட்டு அப்படியே வர்றாரு. சரி, நம்ம அங்கே போனோம்னா ராசாத்தி கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர் போகிறாரு.
சரி, ராசாத்திக்கு கல்யாணம் ஆக போகுது, பெரிய பொண்ணாயிட்டுது. முந்தி காலத்தில் தான் பிஸ்கட் வாங்கிட்டு போய் கொடுத்தோம், இப்பயும் அப்படியா கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காது அப்படின்னு அவருக்கு அவரே சமாதானம் பண்ணிக்கிட்டு போகிறாரு. அவர் வீட்டுக்கிட்ட போகிறாரு. வீடு நல்ல பெரிய வீடு தான். முன்கேட்டை தாண்டி உள்ளே போனால் ஒரு பெரிய முத்தம். 50 கலம் நெல்லை கொட்டி நல்லா காய போடலாம், அவ்வளோ பெருசு. அந்த முத்தத்துக்கு மேலே வலை போட்டு அடிச்சிருக்கிறாரு. ஒரு காக்கா குருவி உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ அழகான வீடு, பம்பு செட்டு எல்லாமே எல்லாமே வச்சுருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சிறுமை, அது யாருக்குமே தெரியாது. அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. மகா கெட்டியாக இருக்கணும், எதுக்கும் கலங்கப்படாது, பாவமாவது புண்ணியமாவது, பாவ புண்ணியம் பார்த்தா உலகத்தில் பிழைக்க முடியுமா அப்படின்னு அவர் எல்லார்கிட்டையும் சொல்லுவார். அதுதான் அவரோட சித்தாந்தமே. போய் கேட்டை திறந்தா விளக்கு எரியுது வீட்டில். 2 மணி ராத்திரி. எவ்வளோ நேரம் வரைக்கும் மானாவாரியாக விளக்கு எரிஞ்சதுன்னா கரண்ட்டு பில்லு எவ்வளோ ஆகும்? இந்த ராசாத்தி இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்குது, ஒரு சூதுவாது தெரியாமல் இருக்குது அப்படின்னுக்கிட்டே அந்த செருப்பு வேறு சர்க்கு சர்க்குன்னு சத்தம் கேட்குது. அதோட வேகமாக போய் நிற்கிறாரு. அவரோட மச்சான் வேக வேகமாக ஓடி வரான். அவன் தானே சம்மந்தி ஆக போகிறான். வேகமாக ஓடி வந்தோடனே இவர் பார்த்துட்டு, யார் காளியா, எப்போ வந்த அப்படின்னு கேட்டோடனே, உங்களுக்கு தந்தி கிடைக்கலையா அப்படின்னா அவன். தந்தியா? என்ன அது தந்தி? கவுண்டருக்கு ஒரே திகைப்பு. ராசாத்தியை 2 நாளாக காணுமாம்மா. நெசமாவா? ஆமாம், ராக்காயி மவன் பொண்ணுவையும் காணும். 2 பேருமா சேர்ந்து ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு தெரியுது. போலீஸுக்கு போய் சொல்கிறதா, என்ன நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது தெரியாமல் தான் உங்களுக்கு நான் தந்தி கொடுத்தேன். கவுண்டருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. நெஞ்செல்லாம் அப்படியே ஒரு பதட்டம், அப்படியே கொமைஞ்சு போச்சு. கால் நிற்க முடியல. படப்பட படப்படன்னு ஆடுது. காட்டு முள்வேலிக்கும் கீழ்ப்புறம், ஓணான் தலைப்பாறைக்கு மேற்க, இட்டேரியின் தெற்கால, பொம்மை கவுண்டன் காட்டு ஓரம், கருப்பு கோட்டும் மேல் துண்டுமா அமைஞ்சிருந்த ராக்காய் புருஷன் இப்போ அவர் கண்ணு முன்னால் வந்து நிற்கிறான். இப்போ நிலவும் கிடையாது, நிசப்தமும் கிடையாது. இப்போ கவுண்டரு அலறுறார். ராக்காய் புருஷா, உன் சொத்தை நான் கொள்ளையடிச்சிட்டேன்னு இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்து இப்போ என் சொத்தை கொள்ளையடிச்சிட்டியான்னு கேட்டு சத்தம் போட்டு அப்படியே நில கொலைஞ்சி கீழே விழுந்தவர் தான். அப்புறம் அவர் கண்ணு முழிக்கவே இல்லை அப்படின்னு இந்த கதையை எழுத்தாளர் முடிக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தரை ஏமாற்றி வாழக்கூடிய ஒருத்தன் அந்த கதையில் மட்டும் இல்லை, இன்றைக்கும் உலகத்தில் நமக்கு தெரிந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வளர்ந்தவங்கள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய மரணம் எதுக்க வந்து அந்த ராக்காய் புருஷன் ஒன்றும் மிரட்டலை, ஏமாத்தலை, எதுவும் பண்ணலை. இவருடைய மனசில் அவர் பண்ணின அந்த தீங்கே ராக்காய் புருஷன் எதுக்க நிற்கிற மாதிரி ஒரு பிரம்மையை அவருக்கு ஏற்படுத்தி, அவருக்கு வந்து மீண்டும் நான் அவனை ஏமாத்தினதுனால, அவன் சொத்தை நான் கொள்ளையடிச்சிட்டு போனதுனால, என் பொண்ணை அவன் கொள்ளையடிச்சிக்கிட்டு போயிட்டானேங்கிற ஒரு பொருளை அவருடைய மனசே அவருக்கு சொல்லுது. அதனால தான் மனசுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அந்த மனசே என்ன பண்ணும், சரியான நேரம் வரும்போது நாம் செஞ்ச தவறையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டும் அப்படிங்கிறது உண்மை. காலமும் அப்படி தான். யாருக்கு எது போய் சேர வேண்டுமோ அது ஆரம்பத்தில் பறிக்கப்பட்டாலும் மறுபடியும் சுற்றி சுழன்று அவர்களிடத்துல தான் போய் சேரும். இந்த ராக்காயி புருஷனோட பணத்தை இவன் கொஞ்சமாக பணம்தான், அந்த பணத்தை அவன் வந்து ஏமாற்றி பிடுங்கி கொன்று போட்டுடுறான். ஆனால் இன்றைக்கி அவன் அதை கஷ்டப்பட்டு வட்டியும் முதலுமா சேர்த்த மாதிரி யானை அளவு சேர்த்து வச்சுருக்கான். அவன் பையன் இவன் பொண்ணை கொண்டு போயிடுறான்.
அப்போ இந்த சொத்துகள் மறுபடியுமே அவனுக்கே போய் சேர்ந்து விடுகின்றன. அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு கர்மா அப்படின்னு இதை தான் நாம் சொல்லுவோம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற அந்த கருத்தை வலியுறுத்துவதாகத்தான் இந்த கதை இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எதுவுமே சொல்லுவாங்க, இந்த வெள்ளத்தில் என்ன செய்யும்னா அடித்து வர்ற வெள்ளம் கிணத்து வெள்ளத்தையும் சேர்த்து கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளம் என்பதே ஒரு இடர்பாடானது தான். அந்த மாதிரி திடீரென்று வரக்கூடிய பேரழிவு இருக்கிறதையும் சேர்த்து கொண்டு போயிடும். இந்த உலகத்தில் அந்த தர்மத்தோடு வாழக்கூடியவர்கள் என்றென்றும் நல்வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கிறதையும் இந்த கதையின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். இந்த கதையை உங்கள் எல்லாருக்கும் சொல்லலாமே அப்படின்னு என்னுடைய மனசுக்கு தோன்றியது. அதனால் இந்த கதையை சொன்னேன். தொடர்ந்து நிறைய கதை கேளுங்க, உங்களுக்காக ஏராளமான கதைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பின்னூட்டங்கள் கொடுங்க. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வணக்கம்.